தங்க விலை ஏறுதுன்னா தங்கம் வாங்குறது அதிகமாகிறது. தங்கம் ஏன் வாங்குறாங்க? தங்கம் ஒரு சேமிப்பு கருவி. தங்கத்துல போட்டா பணம் பத்திரமாக இருக்கும். தங்கத்துல ஏன் போடுறாங்க? வங்கியில போட்டா பணவீக்கத்தின் காரணமாக மதிப்பு குறையுது. ஆக எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு பின்னப்பட்ட நடவடிக்கைகள். ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் வாங்குவது அதிகரிக்கும். தங்கம் வாங்குவது அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும். ஏன்னா தங்கத்தை இறக்குமதி செய்யறாங்க. இது எது எது தொன்னை எது நெய்ன்னு சொல்ல முடியாது. ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் விலை அதிகரிக்கும். தங்கம் விலை அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும். அந்த சூழ்நிலையில இந்திய பொருளாதாரம் இன்று இருக்கிறது. அதற்கு பிரதமர், நிதி அமைச்சர் தீர்வு காணணும். பல பேர் யோசனை சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்கறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். நாளை மறுநாள் விடுகதைக்கு பதில் வந்துடும். இல்ல, பெண்களை லட்சாதிபதியாக ஆக்கியிருக்கோம். நீ எந்த ஊர்ல எந்த கிராமத்துல லட்சாதிபதி பெண் இருக்காங்க? இவருடைய திட்டத்துல லட்சாதிபதி பெண் யார் ஆயிருக்கா? இப்ப கூட்டம் போட்டாங்களே எங்க? செங்கல்பட்டுல, மதுராந்தகத்திலயா? அந்த கூட்டத்தை கூட்டினாங்க. அது ஒன்றும் தப்பில்லை. கூட்டம் கூட்டினா தான் வரும். அதுல யாராவது லட்சாதிபதி தீதின்னு காட்டுறாங்களா? சும்மா சொல்றாங்க, நாங்க லட்சாதிபதி பெண்களை உருவாக்கி இருக்கிறோம். வாக்காளர் விடுபட்டவர்களை சேர்த்ததுக்கு பின்னாடி தேர்தல் கமிஷன் அமைதியா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதுல பிரச்சனை இருக்கு. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட திரு கபில் சிபல் அவர்கள் வழக்கு ஆடியிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் தேர்தல் கமிஷனிடமிருந்து பதில் கேட்டிருக்கிறது. அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் RS பாரதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். நோட்டீஸே கொடுக்காம சந்தேகத்துக்குரிய, தர்க்க ரீதியாக சந்தேகத்துக்குரிய, லாஜிக்கல் டிஸ்கிரபன்சி, இதெல்லாம் புது புது சொற்றொடர்களை கண்டுபிடிக்குது தேர்தல் கமிஷன். எந்த தேர்தல்ல லாஜிக்கல் டிஸ்கிரபன்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம்? பல பேருக்கு நீக்கிவிட்டார்கள் சொல்கிறார்கள். அந்த நீக்கல் பட்டியலை யாருக்கும் தெரியல. முதல்ல தந்த நீக்கல் பட்டியல் எல்லாருக்கும் வந்துச்சு. அதுல அந்த 2 கேம்ப் நடத்தினாங்களே, 2 சனி ஞாயிறுல கேம்ப் நடத்துனதுல நம்ம ஆட்கள், எல்லா காங்கிரஸ் கட்சி முகவர்கள், எல்லா கட்சி முகவர்களும் முயற்சி எடுத்து பல பேர் நீக்கல் பட்டியல்ல இடம்பெற்றிருப்பது தவறு என்று மீண்டும் சேர்த்திருக்கிறார்கள். அது பல லட்சம் பேரை சேர்த்திருக்கோம். இப்ப என்ன நீக்கல் பட்டியல்னு தெரியல. அந்த நீக்கல் பட்டியலை தரல. அதைத்தான் வழக்காடி இருக்கிறார்கள். அதுக்கு பதில் வந்த பிறகு தீர்ப்பு வரும். அது எப்படி நீக்க முடியும்? எலெக்ஷன் வரட்டும், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன்லாம் வரணும். இல்லை, மார்ச் மாதம் தானே தேர்தல் நடக்கும். அதிகபட்சம் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்துலாம் தேர்தல் நடக்கும். இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம். அண்மையில் சென்னைக்கு வந்த இந்த பிரதமர் மோடி சொன்னாரு, திருப்பரங்குன்ற விவாதத்துல வாக்கு வங்கியை சந்தோஷப்படுத்துறதுக்காக திமுக அந்த வேலையை செஞ்சுன்னு சொன்னாரு. அது எதனால் அடிப்படையில் சார் அப்படி சொல்லியிருப்பாரு? இந்து பத்திரிகையில ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. இன்னைக்கு இந்து பத்திரிகையில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இந்து பத்திரிகையில வந்த செய்தியை எடுத்து மறுபதிப்பு செய்து போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க? அந்த 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 காலத்துல இருந்த பெரியவர்கள், பக்தர்கள், அவங்க சொன்னதெல்லாம்
எழுதி போட்டிருக்கு, எழுதி போட்டது, எடுத்துக்காட்டி போட்டி இருக்கிறது இந்து பத்திரிகை. அதுல ஒரு இடத்துல தான் விளக்கு ஏற்றணும், இந்த தூண்ல விளக்கு ஏத்தலைன்னு இருக்கு. அதைத்தானே இப்ப அரசு சொல்லுது. விளக்கு ஏத்த வேண்டாம்னு யாரும் சொல்லல, வழக்கமாக ஏத்தின இடத்துல வழக்கு ஏற்ற வேண்டும். வழக்கு ஏற்ற வேண்டாம்னு யார் சொன்னது? வழக்கமான ஏற்ற இத்தனை ஆண்டுகளாக எந்த இடத்துல விளக்கு ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல விளக்கு ஏற்றுவதற்கு எந்த தடையும் கிடையாது. புதுசா ஒரு தூண்ல விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் அதுலதான் சர்ச்சை.